இந்திய ராணுவ வீரரின் தலையை கொய்த பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டதாக ஓய்வு பெற்ற தளபதி விக்ரம் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற விக்ரம் சிங் டெல்லியில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். 2013ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இந்திய வீரர் ஹேம்ராஜின் தலையை பாகிஸ்தானிய ராணுவத்தினர் கொய்த சம்பவத்தை நினைவு கூர்ந்த நிருபர்கள், தாங்கள் சபதம் செய்தபடி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பதிலடி கொடுத்தீர்களா என்று கேட்டனர். அதற்கு பதிலளித்த விக்ரம் சிங், வருங்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காதவாறு பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டதாக கூறினார். அதை விளக்கமாக கூறும்படி நிருபர்கள் கேட்டபோது, அதை எல்லையில் உள்ள கமாண்டர் செய்து முடித்ததாகவும் அதில் தளபதியின் பங்களிப்பு ஒன்றுமில்லை என்றும் அவர் பதிலளித்தார். உலகின் சிறந்து விளங்கும் இந்திய ராணுவத்தை 2 ஆண்டுகள் தலைமை தாங்கி நடத்தியதை பெரும் கௌரவமாக கருதுவதாக கூறியவர், நாட்டுக்காக எதையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கும் வீரர்களின் உறுதிப்பாட்டுக்கு தலை வணங்குவதாகவும் தெரிவித்தார். It's been a proud privilege and a great honor to command the best army of the world, an army that comprises the tigers and tigresses. I think it's been a great moment for me, great 2 years, and indeed I'm humbled by our soldiers who for very little are prepared to give everything that they have for the nation. சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் சண்டை வருவதற்கான வாய்ப்பு குறித்து கேட்டபோது, சீனாவுடன் வாய்ப்பில்லை என்று விக்ரம் சிங் கூறினார். அதே நேரத்தில் இந்திய பாகிஸ்தானிய எல்லையில் எப்போதும் துப்பாக்கிச் சண்டை நடப்பதை குறிப்பிட்டவர், எதிர்காலத்தில் சண்டை மூழ்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.